ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம ஜப்பானோட ஒரு ஃபேமஸான ஃபுட்டான ராமன் தான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு பவுலில் கேன் சுகர் அண்ட் சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் கொஞ்சம் சீசனிங் பவுடர், கொஞ்சம் லெட்டஸ், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சூடான சன்ஃப்ளவர் ஆயிலை அப்படியே இதில் ஊற்றணும். இதுதான் அந்த ராமனுக்கு ஒரு ஃப்ளேவரை கொடுக்குது. ஓகே, இப்போ 100 ml சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். நான் அளந்தெல்லாம் பார்க்கல, சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஊற்றுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சூடான ரைஸ் வாட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க வீட் நூடுல்ஸை ஆட் பண்ணணும். 18th centuries ஜப்பானுக்கு இமிக்ரேட் ஆன சைனீஸ் பீப்புள்ஸ் அவங்களோட நூடுல்ஸை ஜப்பானில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜப்பானிய மக்கள் அதை தங்களோட உணவு பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து தான் இந்த ராமன்கிற டிஷ் ஆரம்பிக்குது. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மக்களுக்கு ஒரு கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்படுது. இந்த ராமன் தான் மக்களுக்கு ஒரு முழுமையான உணவாக அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. காலப்போக்கில் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம நூடுல்ஸை உள்ளே ஃபுல்லாக டிப் பண்ணியாச்சு. டாப்பிங்ஸ்க்கு ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸ் எடுத்துக்கிறேன், லெட்டஸ் லீஃப் ஒன்று எடுத்துக்கிறேன், அண்ட் ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியனோட லீவ்ஸை உள்ளே சொருகி வைக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஓகே கைஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட ஃபுட் கண்டென்ட்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.